நீ பதவிக்கு வரல, உனக்கு என்ன குறை? தீகா மேடையில் எங்கள் மேடையில் ஏறும்போது நீ எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க? நீ தான் வந்து பேரம் பேசுகிற, எல்லா இடத்துலையும் பேரம் பேசி பணத்தை வாங்கிக்கிற, நகை நட்டெல்லாம் வாங்கிக்கிற, இடத்த வாங்கிக்கிற, தேவையான சொத்து சேர்த்துட்டா. உங்கள் கட்சிக்காரன் தான் ஏழை ஆகிட்டா இருக்கான். உங்கள் கட்சிக்காரனுக்கு தெரிய மாட்டேங்க. உண்மைக்கே நீ யோக்கியவாதியாக இருந்தா, நீ வந்து உண்மைக்கே பெரிய புரட்சியாளர் இருந்தா, உண்மைக்கே நீ நம்பிக்கைக்கான ஆளாக இருந்தா உங்களை விட்டு ஏன் வந்து மன்சூர் அலிகானுங்கிற ஒரு மனுஷன் போடுறாரு? கல்யாண சுந்தரம் ஏன் போகிறாங்க, காளியம்மா ஏன் போகிறாங்க, ராஜீவ்காந்தி ஏன் போகிறாங்க, இன்னும் எத்தனையோ பேர் போகிறாங்க. அப்போ எல்லாம் சரியாக தான் இருக்காங்க, நீ தான் சரியில்லை. அதே மாதிரி இன்னைக்கு கோவை பிரச்சாரத்தில் என்ன பேசுங்க அப்படின்னா, ஒரு பாட்டை ஒன்று எடுத்து விட்றாரு. சொடலமாடா சொடலமாடான்னு கத்தி கத்தி பேசுவான், கண்டபடி பேசுவான், நான் காசு கொஞ்சம் சேர்த்துக்குவான் சொடலமாடா. அப்புறம் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பூமி தாயி கொடை வேணும், பச்சை மரம் நிலம் எல்லாம் சொல்கிறாரு. இப்படி ஒரு பெரிய ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. சுகமான வாழ்க்கை வாழ்றவன் எதுக்கு இதை பேசணும்? நீ போய் என்ன செய்ய, பூ உலகின் நண்பர்கள் சுந்தரராஜ் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் கற்றுக்கோ, அவர்கிட்ட போய் நீ போய் ட்ரைனிங் எடு, இல்லை அவர் மாதிரி அவருடைய இயக்கத்தில் போய் செஞ்சு நீ இயற்கை வளமாக உருவாக்கு. யார் வேண்டான்னா, விருதுநகர் பக்கத்தில் காரியாபட்டில் இடம் வாங்கினியில, அந்த இடம் உண்மைக்கே வெயில்கள் அதிகம் அடிக்கக்கூடிய ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் அது ஒரு பகுதி. நம்ம சிவகாசியை ஒட்டிய பகுதி தான், சிவகாசிக்கு இது சாத்தூருக்கு இடையில. அப்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ வேப்ப மரம் நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ நீ வாங்கின இடத்துல போய் உடனே போய் மரத்தை நடு. நீ இவ்வளோ பேசுகிறேல, இயற்கை தாய் அப்படியே பார்த்து பயங்கரமாக பேசுவான். ஆனால் பார்த்தா அவர் சென்னையில் போய் உட்காந்துக்குவார். சென்னையில் போய் உட்காந்துட்டு நம்மளை போய் நீ இதை செய்யி அதை செய்யி ஏவல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இவர் இப்படி பேசுகிறார்ல, கருணாஸ் இருக்கா இல்லையா, கருணாஸ் அண்ணன், அவர் கட்சி ஆரம்பித்த விதமே சுவாரஸ்யமானது. அப்போ வந்து கருணாஸ் வந்து நல்லா வளர்ந்து வர்ற சமயத்தில் இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார், நாம் தமிழர். அப்போ வந்து ஈழப்போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இதே சினிமா துறை, இந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க நிதி திரட்டுறதுக்காக. அந்த நிகழ்ச்சி வந்து ஸ்ரீலங்காவிலே நடத்துறதுக்கு டீம் ஒரு ஃபார்ம் இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது எல்லாரும் கிளம்பி போகிறதுக்கு பிளான் இருக்குது. ஒன்று இந்த தகவல் இவங்களுக்கு தெரிஞ்சது, இப்போ போர் நடக்கும்போது இந்த நிகழ்ச்சி தேவைதானா, நிதி திரட்டுறது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போது ஒரு சிலர் வந்து இல்லை, நிகழ்ச்சி ஏற்பாடாச்சு, விருந்தாகி போச்சு, அது போய் தான் ஆகணும், இல்லைனா அது வந்து பெரிய ஏமாற்றம் ஆயிரும் அப்படி சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போது கருணாஸும் வந்து அதுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே இவங்க எல்லாரும் போய் கருணாஸை போய் முற்றுகையிட்டு, நீ என்ன தமிழின துரோகி, நீ போகக்கூடாது அப்படி இப்படின்னு அவர் வீட்டை கேரை பண்ணி இது பண்ணுறாரு. அவர் டென்ஷனாகி வெக்ஸ் ஆகிட்டாரு. பார்த்தாரு, நான் தனியாள் நினச்சி தாண்டா நீ என்கிட்ட வாழாட்டுற, இருறாமவனை நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவர் முக்குளத்தூர் குடிப்படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முக்குளத்தூர் குடிப்படை ஆரம்பித்தா தெரியும் எல்லாருக்கும் முக்குளத்தூர்னா யாருன்னு. பார்த்தார். அதுக்கப்புறம் இவர் போய் கருணாஸை வாழாட்டவே இல்லை. அவர் வந்து, ஆனால் உண்மைக்கே கருணாஸை நான் பாராட்டுறேன். அவர் தான் உண்மைக்கே வந்து இந்த மண்ணை நேசிக்கிறவர். அவர் வந்து சினிமாவில் நடித்தாலும் ஒரு கட்டத்தில் முக்குளத்தில் புலிப்படை ஆரம்பித்து எம்எல்ஏவும் ஆனார். சினிமாவில் சம்பாதிச்சது எம்எல்ஏவானது இதை வந்திருக்கோம், தொகை வந்திருக்கோம், இதெல்லாம் சேர்த்து உருப்படியாக ஒரு வேலை பண்ணிக்கிறாரு. அவர் இப்போ அவர் ஊரில் போய் அவர் பூமியில் பெரிய ஒரு நிலத்தை எத்தனையோ ஏக்கர் வாங்கி அங்கே முறைப்படி அழகாக ஒவ்வொரு கிடைக்காத, இந்த மண்ணில் கிடைக்காத ஒரு தானிய வகைகள், நாட்டு மரங்கள் இதெல்லாம் நட்டு ஒரு பயனுள்ள ஒரு விவசாயம் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது வானம் பார்த்த பூமிங்க, மழையே பெய்யாது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி ஒரு தனி தோட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் மனுஷன் பேச்சா இல்லாமல் செயல்படுத்துறாரு. இவன் வாயில தான் வடை சுடுறான். அதாவது இந்தியாவிலேயே 2 பேர் வடை சுடுறாங்க. ஒருத்தர் ஒன்றிய அரசில் இருக்கிறாரு பிரதமரா, இன்னொருத்தர் இங்கே ஒரு பதவி இல்லாமல் தென்னகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. இவர் தான் சீமானு. அவர் வடை இந்த 2 வடையும் வந்து கடைசி ஊசி போய் ஒன்றுக்குலாம் போயிரு, திங்க கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு வடை. அப்படியே பார்த்தா அப்படியே அறுத்து தள்ளுற மாதிரி பெரிய அறிவுஜீவி மாதிரி பேசுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முதலமைச்சர் ஆக மாட்டார் உருப்படியா. அதுக்கான முயற்சியும் எடுக்க மாட்டார். ஊரெல்லாம் பேசி இவரை திட்டிட்டு அவர்கிட்ட பணம் வாங்க, அவரை திட்டிட்டு இவர்கிட்ட பணம் வாங்க, சொத்து சேர்த்து வச்சுக்காரியா சீமானு. அவர் தான் ஒன்று தான் உருப்படியாக பண்ணிக்கிறாரு பிள்ளைகளுக்கு. விவசாயத்தை பற்றி இவர் அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கட்சிக்காரன் பூரம் கனிம வளம் போகுதான். கடைசி பார்த்தா கனிம வளம் எடுக்கிறவன்ட்ட பூரம் போயிட்டு இங்கிட்டு கூடி மிரட்டல் ஒரு சும்மா ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி கிளப்பி விட்டு, 10 பேர் போய் போராடுங்கடா, என்ன இந்த மாதிரி போராடுறாங்கண்ணே, ரொம்ப இளைஞர்களுக்கு என்ன செய்யுது அப்படியா, சரி நிறுத்துங்கப்பா, நீ போடா அங்கே போய் நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன், அவர் கட்டு தொகையை கொடுத்து விடு, போடா போய் நான் வாங்கிட்டு வந்தாச்சா எப்போ போராட்டம் பண்ண வேண்டாம், வீட்டுக்கு வந்துருங்க, அவ்வளோதான். இதுதான் இவங்க கனிம வளத்தை காக்கக்கூடிய யோக்கியதை சீமாங்கட்சிக்காரன். ஏண்டா ஒவ்வொரு இடத்துலையும் போய் அங்கே கூடி போய் ஒவ்வொருத்தரும் மிரட்டிட்டு பின்னாடியே இன்னொருத்தர் இந்த வாசல் முன்னாடி வாசல் வழியாக இது பண்ணுறது, முன்னாடி வாசல் வழியாக போய் மிரட்டுறது, பின்னாடி வாசல் வழியாக போய் பணத்தை வாங்கிட்டு வர்றது.
ஏன்டா களவாணி திருட்டு பயிர்களா, நீங்களாம் அந்த நாட்டை காக்கிறது ஓகே தாடா, உங்களுக்கு புரட்சி மாதிரி பேசியிருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறது போகிற கேவலமான செயல். ஆகவே தமிழ் மக்களே, தேர்தலில் எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் யோக்கியன், எவன் அயோக்கியன்னு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் நமக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுங்க. பார்த்து சிந்திச்சு உங்கள் வாக்கை செலுத்துங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, பியூர் யோக்கியனா இங்கே யாரையும் பார்க்க முடியாது. அதாவது இவனுக்கு அவன் பரவாயில்ல, அவனுக்கு இவன் பரவாயில்ல, அப்படி தான் பார்க்க முடியுமா போல. எல்லாமே கெட்டு போச்சு, நான் தான் யோக்கியம் சொல்கிறவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், முக்கியமாக சீமான். அதே மாதிரி பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம். நம்ம இப்போது ஊரில் எல்லாம் உட்காந்துருப்போம், தெருவில் ஒரு பெருசு கூப்பிடும், சின்ன தம்பி இங்கே வா, அண்ணா தாத்தாவுக்கு பீடி வாங்கிட்டு வேணும், தீடி வேணும், ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. மெயின் ரோடு போனோன்னு வாங்கிட்டு வந்தேன்னா இந்த 2 ரூபா வச்சுக்கோ நீ அப்படி கொடுப்பாங்க. அப்போ அவனுக்கு ஒரு சந்தோஷம், தாத்தாக்கு வேலை செஞ்சால் 2 ரூபா கொடுப்பாரு அப்படின்னு. அதில் நீ ஒரு ஏதாவது சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்வாரு. அதாவது ஒரு விஷயம், ஒருத்தட்ட நம்ம 10 ரூபா கொடுக்குறோம், 10 ரூபா கொடுத்தோம்னா அவர் என்ன செய்கிறாரு, ஒரு 1 ரூபா 2 ரூபாய் எடுத்துகிட்டு 8 ரூபாயை வேலை செய்கிறாரு, அதாவது பயன்படுத்துறது பொது செலவுக்கு பயன்படுத்துகிறாரு. அப்போது இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு 5 ரூபாய் எடுத்துகிட்டு 5 ரூபா செலவு பண்ணுறாரு. இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, 8 ரூபாய் எடுத்துகிட்டு 2 ரூபாயை செலவு பண்ணுறாரு. இன்னொருத்தர் செலவே பண்ணாமல் கள்ளக்கணக்கு எடுத்துறாரு, பொய் கணக்கு. அப்போ இதில் நீங்கள் யாரை தேர்ந்தெடுப்பீங்க? அந்த 8 ரூபா மக்களுக்கு செலவு பண்ணிவிட்டு 1 ரூபா 2 ரூபாய் எடுக்கிறாரு, அவர் தானே தேர்ந்தெடுப்பீங்க. அவனுக்கு பொய் கணக்கு எழுதுறவனுக்கு, 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் எடுக்கிறவனுக்கு, 8 ரூபாய்க்கு 2 ரூபாய் எடுக்கிறவனுக்கு, இந்த 8 ரூபாயை மக்களுக்கு செஞ்சுட்டு 1 ரூபா 1.5 ரூபா எடுக்கிறானே, அவனைத்தானே தேர்ந்தெடுப்பீங்க. அவனுக்கு இவன் பரவாயில்லன்னு. ஏன்னா அவங்களுக்கும் வாய் இருக்குது, வயிறு இருக்குது, கூட 10 பேர் வரான், 100 பேர் வர்றான், அவனுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், காஃபி வாங்கி கொடுக்கணும், அவனை பட்டி போட முடியாது. தமிழர்களுடைய விருந்தோம்பல்னா வீட்டுக்கு கூட்டு உட்கார வச்சு சாப்பாடும் போது மட்டும் விருந்து கிடையாது தோழர்களே. நம்ம கூட வரவனுக்கு ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்குறது, கொஞ்சம் தூரம் போனோம்னா அவனும் நம்மளோட பயணிக்கிறான், மயக்க நிலை வருது, வாடா ஒரு ஜூஸ் குடிப்போம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுக்கு அவன் எடுக்க தான் செய்வான். இப்போ சீமான் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்காரு, கட்சிக்காரங்க ஏதோ பணம் கொடுத்தாரா? அதற்கு மனோஜ்குமார் சொன்னார், இந்த முறை தான் ஏதோ எல்லாருக்கும் ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் கொடுத்துக்காரமா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் காசே கொடுக்காத ஒரு மனுஷனா அது சீமா தான். கட்சிக்காரருக்கும் கொடுக்க மாட்டார், மக்களுக்கும் கொடுக்க மாட்டார், ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டார். அவரே வாரி 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 சுருட்டி வச்சுக்குவார். ஆனால் வெளியே மைக்கு கிடைச்சா போதும், அது பத்திரிகையாளர் கிடைச்சா போதும், ஓய் நீ என்ன பெரியவனா, யார் நீ, அவனை இவனா, கேள்வி மாரி கேட்குறான், கேள்வி அவனை அப்படி இப்படின்னு பேசுறது. ஓகே, என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான்.